I think this has become my home. நான் நினைக்கிறேன் இது என்னோட வீடு மாதிரி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். Amen. ஆமென். I'm telling everyone in South Africa நான் that- சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற that we, எல்லாரையும் we பார்த்து have found a home here. நான் ஒரு வீடை கண்டுபிடிச்சிட்டேன்னு சவுத் ஆப்பிரிக்கால இருக்க மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். You are so loving here. நீங்க ரொம்ப நேசிக்கிற மக்களா இருக்கிறீங்க. Thank you, Dad. நன்றி அப்பா அவர்களுக்கு And நான் thanks to நன்றியை Mom. தெரிவிக்கிறேன். அம்மா அவர்களுக்கும் Thanks to the நன்றி. entire family. அனைத்து குடும்பத்தினருக்கும் நன்றி. My beautiful interpreters. அவருக்கு டிரான்ஸ்லேஷன் செய்த மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். To the leaders, the elders, சபையில் இருக்கிற தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் the நன்றிகளை deacons, the செலுத்துகிறேன். deaconesses, டீக்கர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறேன். every person in this house. இங்க இருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை You are so செலுத்துகிறேன். loving. நீங்கள் எல்லாம் அதிகமாய் நேசிக்கிறவர்களா You are so kind. இருக்கிறீங்க. நல்ல அன்பு செலுத்துகிறவர்களா Thank you so இருக்கிறீங்க. much for receiving me. ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். My wife and kids are excited. என்னுடைய மனைவியும் 3 குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா They can't இருக்காங்க. wait to come here. அவங்க இங்க வர்றதுக்கு ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. And hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுவுக்கு நன்றியை செலுத்துகிறேன். I want us to take a few minutes நான் கொஞ்ச நேரம் எடுக்கிறேன். and share the word of God. வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And then we're going to speak a blessing அதற்கு அப்புறம் நாம் ஜெபிக்க போகிறோம். over every person. எல்லாருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. ஆமென். Praise God. Go with me to the book of, are you in Deuteronomy, or we can start with எஸ். Deuteronomy? Let's start with Psalms. Book of Psalms சங்கீத புத்தகத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பலாம். 105 105ஆம் சங்கீதம் verse 37. 37. 37வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Yes. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. Now let me read it நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். in English. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Psalms 105 சங்கீதம் 105 verse 37. 37வது வசனம். He brought them forth அப்பொழுது அவர்களை also with silver and gold, வெள்ளியோடும் பொன்னோடும் and there was not one person புறப்பட பண்ணினார். அவர்கள் who கோத்திரத்தில் was weak or feeble among their tribes. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. No one. ஒருவனும் இருந்ததில்லை. No one lacked. ஒருவனும் பலவீனமானவனா இருந்ததில்லை. No one was weak. யாருமே பலவீனம் உள்ளவர்களா இல்லை. No one was sick. யாருமே வியாதி And உள்ளவர்களாகவும் no இல்லை. one was poor. யாருமே ஏழையாகவும் இல்லை. No one was poor. யாருமே ஏழை என்பவர்கள் இல்லை. But God ஆண்டவர் has to stretch forth his hand ஆண்டவர் அவர் கையை நீட்டும் and போது bring them out of bondage. ஆண்டவர் அவர் கையை நீட்டி அவர்களை விடுவித்து No one was sick விடுவித்த போது யாருமே and no one was poor. வியாதி உள்ளவர்களாகவும் இல்லை ஏழைகளாகவும் இல்லை. I repeat. நான் திரும்பவும் உங்களுக்காக He சொல்றேன். brought them out of bondage, அவர் out of Egypt. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது He brought them out அவர்களை வெளியே கொண்டு வந்தார். of slavery. அவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு He வந்தார். brought them out அவர்களை வெளியே கொண்டு வந்தார். with his mighty hand. அவருடைய மகத்தான கரத்தின் நிமித்தம் அதை He செய்தார். brought them out அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். with silver and gold. வெள்ளியும் பொன்னையும் எடுத்து அவர் வெளியே கொண்டு வந்தார். That's money. அது பணம். சரிங்களா? Not one person ஒருத்தர் கூட அந்த கூட்டத்துல was poor. ஏழை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. But for many years, ஆனா ரொம்ப நாட்களா while they were in bondage in Egypt, அவங்க அடிமைத்தனத்துல எகிப்துல இருந்த போது they were sick, அவங்க வியாதியா இருந்தாங்க. they were poor, அவங்க ஏழையா இருந்தாங்க. they didn't have enough clothes, அவங்களுக்கு தேவையான உடை they கூட didn't இல்ல. have enough food, தேவையான சாப்பாடு இல்ல.
But the day he brought them out, ஆனா அந்த நாள்ல அவர் வெளியே கொண்டு வந்த அந்த நாள்ல no one ஒருத்தவங்க கூட was sick வியாதியா இல்ல or poor. ஏழையாவும் இல்ல. How did God bring them out? எப்படி ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு The வந்தார்? Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, God said to Moses, ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், tell all the families எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, to kill a lamb, எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, ஒரு ஆட்டை கொன்று and in the midnight நள்ளிரவிலே the நடுராத்திரியிலே angel of judgment தங்கார தூதன் will come வருவான், and judge your enemies, நடுராத்திரியிலே நியாயம் தீர்ப்பான், and judge all the firstborns of Egypt. அங்கே எகிப்தியர்கள் இருக்கிற முதல் பிறந்த மக்களை நியாயம் தீர்ப்பான். But with you, ஆனால் உனக்கோ, because you are my child, நீங்கள் என் பிள்ளைகளா இருக்கிறதுனால், apply the blood of the lamb. சாரி, Apply the blood of the lamb நீங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் தெளிக்கிறபடியால் upon your உங்களுடைய doors. கதவுகளிலே நிலைக்கால்களிலே நீங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை When the angel தெளிக்கிறபடியால், of judgment, அந்த சங்கார தூதன் the வரும்போது, angel of death, அந்த சாவின் தூதன் வரும்போது comes to destroy the firstborns of Egypt, அந்த எகிப்தியர்களுடைய முதல் பிறந்த மக்களை கொல்ல வரும்போது, when he sees the blood, அந்த இரத்தத்தை அவன் the பார்க்கும்போது, blood of the lamb அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவன் on பார்க்கும்போது, your doors, உங்க கதவில் இருக்கிற ஆட்டுக்குட்டியின் He will ரத்தத்தை pass பார்க்கும்போது over. அவன் கடந்து போவான். that's where we find Passover. அதனால் தான் நாம் கடந்து போகுதலை நாம் That's why every year ஒவ்வொரு வருஷமும் we celebrate அதனால தான் Passover. நம்ம பஸ்கா என்ற பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். It's a Passover. அது கடந்து போகுதல், There's no அதாவது Easter egg. ஈஸ்டர் எக் என்று ஒன்றும் கிடையாது. We call it a Passover. நாம் சொல்கிறோம் அது பஸ்கா என்று நாம் கூப்பிடுகிறோம். Do you understand what I'm உங்களுக்கு saying? புரிகிறதா நான் சொல்கிறது? But the world உலகம் என்ன சொல்கிறது? will bring in an egg அது ஒரு முட்டையை கொண்டு வந்து and கொண்டாடுவோம். do other things அது முட்டையை வைத்து பல காரியங்களை வச்சு கொண்டாடுவாங்க, வியாபாரம் which are செய்வாங்க. not in the Bible. ஆனா வேதாகமத்தில் அது ஒன்றும் கிடையாது. What is in the Bible வேதாகமத்தில் என்ன இருக்கிறது என்றால், is a Passover. பஸ்கா என்ற பண்டிகையை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. What is Passover? பஸ்கா என்றால் என்ன? It's when the blood ஒரு of the lamb ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது is applied. Is go on, applied yeah. upon your doorposts. உங்கள் கதவுகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது Applied எப்பொழுதெல்லாம் upon your தெளிக்கப்படுகிறதோ, உங்கள் வாழ்க்கையில் Then தெளிக்கப்படுகிறதோ, you pass from darkness to light. அப்பொழுதெல்லாம் நீங்கள் இரவிலிருந்து You வெளிச்சத்திற்கு கடந்து pass from போவீர்கள். death to life. அப்பொழுதெல்லாம் நீங்கள் மரணத்திலிருந்து You ஜீவனுக்கு கடந்து pass from செல்வீர்கள். poverty to prosperity. அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஏழைத்தனத்திலிருந்து You பணக்காரமா pass from இருப்பீங்க. sicknesses to health. அப்பொழுதெல்லாம் வியாதியிலிருந்து சுகத்திற்கு நேராக கடந்து போவீங்க. ஆமென். So the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, when the angel தூதனானவர் sees the blood, எப்பொழுதெல்லாம் இரத்தத்தை he பார்க்கிறாரோ will pass over. அவன் கடந்து போவான். He will not destroy you. அவன் உங்களை அழிக்க போவதில்லை. It's a Passover. அவன் கடந்து போவான். Death passes over. சாவு என்பது கடந்து போகிறது. Sickness is passing over. வியாதி என்பது கடந்து போகிறது. Disease is they pass over. வியாதிகள் சுகவீனம் கடந்து போகிறது. Poverty passes over. ஏழையாய் இருப்பது, பணம் இல்லாமல் இருப்பது கடந்து போகிறது. Today, இன்றைக்கு poverty வறுமை will என்பது pass over you. கடந்து போகும் உங்களை விட்டு. Will pass over your house. கண்டிப்பாக உங்கள் வீட்டை விட்டு கடந்து It போகும். will not stay in your house. உங்கள் வீட்டிலே தங்க போவது கிடையாது. Because the blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது is upon you. உங்க மேல இருக்கு. You are the house, நீங்க தான் வீடு, the temple. நீங்க தான் சபையா இருக்கிறீங்க. Of God. ஆண்டவரின் சபையா நீங்க You தான் are the இருக்கிறீங்க. temple நீங்க தான் ஆண்டவரின் of God. ஆலயமா இருக்கிறீங்க. So sicknesses அதனால வியாதி must pass over கடந்து போகும். when they see the blood in your life. உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தை அது பார்க்கும்போது கடந்து போகும். Poverty must pass over வறுமை கண்டிப்பாக when கடந்து it போகும். sees the blood on your life. ஆண்டவருடைய இரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது வறுமை Lift கடந்து your right போகும். hand and shout hallelujah. கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாமா? Declare after me. Declare என்னோட after கூட me. சேர்ந்து சொல்லுங்க. Say poverty வறுமையே pass over. கடந்து போ. One more time. Poverty இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க. வறுமையே pass over. கடந்து போ.
Hallelujah. ஹalleluya. One more time, say poverty, இன்னொரு தடவை சொல்லுங்க, வறுமையே pass over my கடந்து போ. house. Pass over my கடந்து house. போ, என் வீட்டை விட்டு கடந்து போ. Pass over my house. கடந்து போ, என் குடும்பத்தை விட்டு கடந்து போ. God is going to prosper you. ஆண்டவர் உங்களை செழிக்க செய்ய போகிறார். He's going to prosper you. ஆண்டவர் உங்களை செழிக்க செய்ய Mama, போகிறார். God's going to prosper you. அம்மா, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை And செழிக்க He's செய்ய going to prosper போகிறார். your children. உங்கள் பிள்ளைகளையும் செழிக்க செய்ய போகிறார். God's going to prosper you. ஆண்டவர் உங்களை செழிக்க செய்ய Daddy, போகிறார். God's going to prosper you. ஆண்டவர் உங்களை செழிக்க செய்ய Say போகிறார். pass over. கடந்து போகுதல் என்று சொல்லுங்க. Pass over. கடந்து போகுதல் என்று Pass சொல்லுங்க. over. கடந்து போகுதல் என்று Pass சொல்லுங்க. over. கடந்து போகுதல் என்று சொல்லுங்க. Few days ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி we took the whole communion. நாம தேவனுடைய பந்தியை நாம் Dad led us into holy communion பாஸ்டர் அவர்கள் நம்மளுக்கு ஆண்டவருடைய பந்தியை to கொடுத்தார். remember அது எதற்காக the என்றால் blood of Jesus. ஆண்டவருடைய இரத்தத்தை நினைவு கூறுவதற்காக. அது Pass over. கடந்து போகுதல். We took the whole communion நம்ம ஆண்டவருடைய பந்தியில் to பங்கேற்றோம். remember ஏனென்றால் the body of Jesus ஆண்டவருடைய சரீரத்தையும் that was broken for us, உடைக்கப்பட்ட சரீரத்தை so that we may never be sick again. நாம் உடைக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நாம் வியாதியாய் இருக்க போவதில்லை. If the enemy attacks you சாத்தானானவன் உங்களை with sicknesses, உங்களுக்கு வியாதியை கொண்டு all வந்தாலும் you need to do என்ன செய்ய வேண்டும் is என்றால், say, sicknesses, வியாதியே pass over கடந்து போ என்று சொல்ல by வேண்டும். the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, by the stripes of Jesus. ஆண்டவரின் காயங்களினாலே I am healed. நான் சுகமானேன் என்று சொல்ல Lift your வேண்டும். hand and declare, I am healed. கைகளை உயர்த்தி சொல்லலாம், I நான் am healed from சுகமானேன் என்று cancer. சொல்லலாம். நான் I am சுகமானேன். healed from pain. நான் வியாதியிலிருந்து சுகமானேன். I am healed. நான் சுகமானேன். I am healed. நான் சுகமானேன். Put your hands on your child. Put your உங்க hand on பிள்ளைகள் மேல somebody உங்க and கைகளை say, be வைங்க. healed, be healed. சுகமாகு சுகமாகு அப்படின்னு Be சொல்லுங்க. healed, be healed, be be healed. healed. In the name of Jesus. சுகமாகு Come என்று on, சொல்லுங்க. pray for the person next to be பக்கத்துல healed. இருக்கவங்கள பார்த்து Be சொல்லுங்க, healed. சுகமாகு In சொல்லுங்க. the name of இயேசு Jesus. கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாகுன்னு சொல்லுங்க. Sicknesses, வியாதிகள் pass over. கடந்து போகட்டும். ஆமென். Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. Death, மரணம் pass over. கடந்து போகட்டும். Poverty, வறுமை pass over. கடந்து போகட்டும். Lack, குறைவு pass over. கடந்து போகட்டும். Insufficiency, எந்த விஷயத்துல எல்லாம் குறைவு இருக்குதோ, in other words, not having enough, முழுமை இல்லாம எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ, pass over. கடந்து போகட்டும். In the name of இயேசு Jesus. கிறிஸ்துவின் நாமத்தினாலே From today, இன்றிலிருந்து you will have food in your house. நீங்கள் செழிப்பை காண From போறீங்க. tonight, இன்று இரவில் you'll have இருந்து money in your pockets. உங்களுக்கு பணம் இருக்க From போகுது. tonight, இன்று இரவில் you'll have இருந்து money in this church. இந்த சபையில You பணம் இருக்க will போகிறது. complete the building. நீங்க கண்டிப்பா இந்த சபையை கட்டி You will முடிப்பீங்க. complete the building இந்த சபையை கட்டி முடிப்பீங்க. because you are a giver. ஏன்னா நீங்க You கொடுக்கிறவங்களா are a மாறுவீங்க. tither. You are a tither. நீங்கள் டயத் கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. Lift your தசம hands, பாகம் I'm a கொடுக்கிறவர்களா tither. மாறுவீங்க. நீங்க தசம பாகம் I கொடுக்கிறவர்களா give God மாறுவீங்க. my tithe நீங்க தசம பாகம் கொண்டு வருவீங்க. to build the house of God. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அதை கொண்டு I வருவீங்க. give my tithe. நான் டயத்தை தசம பாகத்தை கொண்டு That வருகிறேன். is 10% of my income. என்னுடைய என் வருமானத்திலிருந்து தசம பாகத்தை To கொண்டு honor வருகிறேன். God. ஏனென்றால் நான் ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக honor கொண்டு வருகிறேன். God. ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக So கொண்டு that there வருகிறேன். may be food in the house of God. ஏனென்றால் ஆலயத்திலே If there's no உணவு. tithe, ஒருவேளை தசம பாகம் இல்லை there's no food in the என்றால் house of God. ஆலயத்திலே உணவு இருக்காது. There will be no priest in the house of God. தசம பாகம் நீங்க கொண்டு வரல அப்படின்னா ஆலயத்துல போதகர்கள் இருக்க முடியாது. Without the tithe நீங்க தசம பாகம் கொண்டு வரலனா, and offerings, காணிக்கை கொண்டு வரலனா, there's no priest. ஆலயத்துல ஆசாரியர்கள் இருக்க முடியாது. Because the Bible says வேதாகமம் சொல்லுகிறது, in Luke chapter 8, லூக்கா 8ஆம் அதிகாரம், Jesus, I gave you the scripture in the morning. Jesus went about ஆண்டவர் சுற்றி திரிந்தார், city to city, பட்டணத்திலிருந்து பட்டணத்திற்கு கடந்து போனார், village to village, கிராமங்களிலிருந்து கிராமங்களுக்கு கடந்து போனார். and he preached
அவர் He பிரசங்கித்தார். healed the sick, அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், casting out devils. பேய்களை ஓட்டினார். And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, Mary Magdalene, மேரி மரியா மகதலேனா மரியாள், who was possessed with devils, பேயினால் பிடிக்கப்பட்ட மகதலேனா மரியாள் was delivered. அவள் சுகப்படுத்தப்பட்டாள். Suzanne சூசன்னா was also delivered. அவளும் சுகப்படுத்தப்பட்டாள். And her husband was a steward for the king. Say these women, வேதாகமம் சொல்லுகிறது, சூசன்னா they ministered to Jesus ஆண்டவருக்கு வேலை செய்கிறவளாக இருந்தாள். with their substance, அவள் என்னென்னலாம் வச்சிருந்தாலோ அதை வைத்து ஊழியம் meaning செய்து கொண்டிருந்தாள். food, உணவு, clothes, வஸ்திரங்கள், money. காசு, They brought their offerings எல்லாவற்றையும் காணிக்கையாக அவள் கொண்டு before வந்து Jesus. கொண்டிருந்தாள். இயேசுவுக்கு முன்பாக சூசன்னா கொண்டு Money வந்தாள். never came from heaven. பணம் என்பது பரலோகத்திலிருந்து வரவில்லை. Jesus did not go to River Jordan and say, God, give me money. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு போய் ஆண்டவரே பணத்தை கொடுங்கன்னு கேட்கல. Money came from the people he ministered to. பணம் எங்கிருந்து வந்தது என்றால் அவர் ஊழியம் செய்த மக்களிடமிருந்து தான் பணம் வந்தது. There's no amen, but I'm going to say it again. Jesus never received gold and silver from heaven. ஆமென். வராததுனால நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து பணத்தை பரலோகத்திலிருந்து பெறவில்லை. It was women like you. உங்களை மாதிரி பெண்களிடத்திலும், Where are the mothers in the house? சபையின் தாயார்களிடத்திலும் இருந்து வந்தது. Where are the mothers in the house? இங்க இருக்கிற தாயார் எங்க இருக்கிறீங்க? Let me see the mothers in the house. இங்க இருக்கிற தாயாரெல்லாம் கை உயர்த்தி காட்டுறீங்களா? Where are the mothers in the house? இங்க இருக்கிற தாயார் அம்மாமார்கள்லாம் கையை You உயர்த்தி are காட்டுங்க. the Mary Magdalene. நீங்க தான் மரியாளா இருக்கிறீங்க, You மகதலேனா are the மரியாளா Marthas. இருக்கிறீங்க. நீங்க தான் மார்த்தாவா இருக்கிறீங்க. You are the Susannas நீங்க தான் சூசானாவா இருக்கிறீங்க. that give back to Jesus. ஆண்டவருக்கு கொடுக்கிற சூசானாவா நீங்க தான் இருக்கிறீங்க. For Jesus to continue to minister to people. ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு கொடுக்கிறது நீங்க தான். There are Christians in the church today இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. who say no. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல God must take care of Jesus, of my pastor. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாஸ்டரை பார்த்துக்கொள்வார் என்று They say சொல்றாங்க. God must take care of him. ஆண்டவர் வந்து இவரை பார்த்துக்கொள்வார் என்று சொல்றாங்க. How? எப்படி? They say, gee, God must give him food. ஆண்டவர் வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு உணர்றாங்க, சொல்றாங்க. God is not a farmer. ஆண்டவர் வந்து ஒரு விவசாயி கிடையாது. How? எப்படி கொடுக்க போறாரு? They say God must clothe him. ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் இவரை தேர்ந்தெடுத்தார். How? எப்படி? How will he clothe? How will God clothe the pastor? எப்படி ஆண்டவர் பாஸ்டர் அவர்களுக்கு உடுத்துவிப்பார். வஸ்திரங்களை கொடுக்க போகிறார்? Give me an answer. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். How will God clothe the pastor? எப்படி பாஸ்டர் அவர்களுக்கு வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார்? Will a bag of maize fall from heaven? எப்படி ஒரு கூட நிறைய வஸ்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுமா? Will a bag of rice come from heaven? வானத்திலிருந்து ஒரு அரிசி மூட்டை கீழே விழுமா? No, it's you and me. கண்டிப்பாக விழாது. நீங்களும் Ordinary people நம்மள மாதிரி இருக்கிற who சாதாரண were மக்கள் touched by the தான். ministry of the pastor, யாரெல்லாம் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நீங்க who come and say thank you. நீங்கள் வந்து நன்றி என்று சொல்லுகிற நீங்கள் தான். We are the ones who feed the pastor. நீங்கள் தான் பாஸ்டர் அவர்களுக்கு We உணவு are the ones கொடுக்கிறவர்களா. that take care of the church. நீங்க தான் சபையை பாதுகாத்துக் We கொள்கிறவர்களா, are the ones that பராமரிக்கிறவர்களா. buy the chair. இந்த சேர்ஸ் எல்லாம் வாங்குறதற்கும், We are the ones that buy the chair. இந்த நாற்காலிகள் எல்லாம் வாங்குறதும் நம்ம We தான். are the ones that buy the microphone. நம்ம தான் இந்த மைக்ரோஃபோனையும் இந்த மைக் We கையில are the பிடிச்சிருக்க ones that மைக்கையும், buy the water. இந்த தண்ணி பாட்டில வாங்குறதும் நம்ம தான். We are the ones that buy the speakers. இந்த ஸ்பீக்கர்லாம் பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வாங்குறதும் நம்ம தான். The job of Jesus ஆண்டவருடைய வேலை is to preach to us, பிரசங்கிக்கிறது is மட்டும்தான். to pray for us, நம்மளுக்காக ஜெபிக்கிறது, is to bless us. நம்மளை ஆசீர்வதிக்கிறது. And we as Marys, நம்ம மரியாளா இருந்து, we as Peters. நம்ம பேதுருவா இருக்கும்போது, I am doing fishing. My name is Peter. Tell me your name is John.
You are also fishing with your father Zebedee. ஓகே, Let's do it again. நம்ம திரும்பி செய்ய போகிறோம். My name is Peter. I do fishing. என் பேரு பேதுரு, நான் வந்து மீன் பிடிக்கிறேன்னு அவரு சொல்றாரு. And என் பேரு வந்து யோவான், நானும் மீன் பிடிக்கிறேன். என் அப்பா பேரு செபடி. Hallelujah. ஹalleluya. So me and John, அதாவது பேதுருவும் யோவானும் we do fishing. நாங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். And we borrow Jesus our boat. இயேசு கிறிஸ்து எங்களுடைய போட்டை, எங்களுடைய Because படகை கடன் Jesus வாங்குறார். wants to preach. ஏன் கடன் வாங்குறாருன்னா அவர் பிரசங்கிக்க வேண்டும். He has the anointing. அவர் மேல அபிஷேகம் இருக்குது. But he does not have the boat. ஏன் அவருக்கு அபிஷேகம் இருக்குது, ஆனா படகு அவருக்கு God இல்ல. did not give Jesus the boat. ஆண்டவர் டைரக்டா அவருக்கு படகை கொடுக்கல. God did not give the pastor a boat. ஆண்டவர் டைரக்டா பாஸ்டர் அவர்களுக்கு படகை கொடுக்கல. But my name is Peter. ஆனா என் பேரு பேதுருவா I இருக்குது. am a fisherman. நான் வந்து மீன் பிடிக்கிறவனா I இருக்கிறேன். have a boat. எனக்கு போட் இருக்கு. My fishing boat. எனக்கு படகு இருக்குது. மீன் Your name is பிடிக்கிறதுக்கு. John. என் பேரு யோவான். Your brother's name is James. என்னுடைய சகோதரன் பேரு Your யாக்கோபு. father is Zebedee. எங்க அப்பா பேரு செபதி. You are in the fishing business. நான் வந்து மீன் பிடிக்கிறவனா இருக்கிறேன். So I worked for the whole night நான் வந்து நள்ளிரவு வரைக்கும் நான் மீன் and பிடிக்கிறவனா I caught இருக்கிறேன். nothing. ஆனா எதுவுமே பிடிக்கல. If I don't catch fish, அதாவது ஒண்ணுமே பிடிக்கல. my children will die. நான் மீன் பிடிச்சிட்டு If வீட்டுக்கு I don't வரலனா, catch fish, நான் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரலனா, in the market there will be no food. மார்க்கெட்ல அதாவது சந்தையில மீன் இருக்காது, சாப்பாடு My இருக்காது. family depends on my fishing. என்னுடைய குடும்பம் நான் மீன் பிடிச்சிட்டு வரத நம்பி தான் Their இருக்காங்க. community relies on my fishing. என் வீட சுத்தி இருக்கிற மக்களும் நான் மீன் பிடிச்சிட்டு வரத நம்பி தான் And இருக்காங்க. Jesus came today. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருகிறார். He relies on my boat இன்றைக்கு என் படகை நம்பி அவர் for me இருக்கிறார். to preach the message of God. நான் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை நான் So சொல்வதற்கு Jesus comes to Peter. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை He நோக்கி says, வருகிறார். borrow me your boat. நான் உன் படகை கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமா என்று God கேட்கிறார். sent me to you. God sent me to you. Yes. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பேதுருவினிடத்திற்கு அனுப்புகிறார். But I don't have a boat. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு படகு இல்லை. God sent me to these people. ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியிலே அனுப்புகிறார். I don't have a boat. எனக்கு ஒரு படகு கிடையாது. I need a transport. எனக்கு ஒரு படகு வேண்டும், எப்படியாவது வர வேண்டும். I need your boat எனக்கு உங்கள் படகு வேண்டும். to do the will of the Father. ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு படகு வேண்டும். I don't know why. ஏனென்று எனக்கு தெரியாது. God sent me ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். without a boat. எனக்கு படகு இல்லாம என்ன அனுப்பி இருக்காரு. But He sent me. ஆனா என்னை அனுப்பி இருக்காரு. He sent me. ஆனா என்னை அனுப்பி இருக்காரு. I'm not in fishing. நான் வந்து மீன் பிடிக்கிற தொழில் எனக்கு But you இல்ல. are in fishing business. ஆனா நீங்க I'm in a preaching business. நான் என்ன செய்கிறேன் என்றால் பிரசங்கிக்கிற வேலையை நான் செய்கிறேன். I'm in a salvation business. நான் ரட்சிக்கக்கூடிய வேலையை நான் செய்கிறேன். I'm in a born again business. நான் மறுபடியும் பிறக்க வைக்கிற வேலையை நான் I'm செய்கிறேன். in a Holy Ghost business. நான் பரிசுத்த ஆவியானவரின் வேலையில இருக்கிறேன். I'm in a laying of hands business. நான் கரங்களை வைக்கக்கூடிய வேலையில இருக்கிறேன். I'm in deliverance business. நான் விடுதலை செய்யக்கூடிய வேலையில இருக்கிறேன். I'm in a healing business. நான் சுகப்படுத்துகிற வேலையில இருக்கிறேன். I'm in a blessing business. நான் ஆசீர்வதிக்கிற வேலையில இருக்கிறேன். You are in a fishing business. ஆனா நீயோ மீன் பிடிக்கிற வேலையில Let இருக்கிற. me give you what I have. அப்போ நீ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட Let கொடு. me give you what I have. நான் என்கிட்ட இருக்கோ அது உங்கள்ட்ட But you கொடுக்கிறேன். must also give me what you have. ஆனா நீ உன்கிட்ட இருக்கிறதையும் என்கிட்ட So கொடுக்கணும். me and you are partners. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீயும் நானும் ஒரு Come பார்ட்னராக on, மாறுகிறோம். Peter. பங்காளிகளாக மாறுகிறோம். I have the power. பேதுருவே வா, இப்போ நமக்கு I have the voice of God. இப்போ எனக்கு என்கிட்ட I வசனம் have the இருக்குது. healing anointing. இப்போ எனக்கு சுகமடிக்கிற வல்லமை இருக்குது. But I need your boat. ஆனா எனக்கு உன் படகு தேவைப்படுது. I have a message. எனக்கு ஒரு செய்தி இருக்குது. But I don't have a microphone. ஆனா எனக்கு மைக் இல்ல. I have a message. எனக்கு ஒரு செய்தி இருக்குது. But I don't have a transport. ஆனா எனக்கு வரக்கூடிய வசதி இல்ல. I have a message. எனக்கு ஒரு செய்தி இருக்குது. But I don't have a boat. எனக்கு ஒரு படகு இல்ல. So Jesus says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து borrow சொல்றாரு, me your boat. எனக்கு உன் படகு கொடுன்னு கேக்குறாரு. And Peter பேதுரு சொல்றாரு, borrowed him his boat. பேதுரு கிட்ட இருந்து
படகை And the பெற்றுக் Bible கொள்கிறார். says, வேதாகமம் சொல்லுகிறது he jumped into the boat. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் படகுக்கு நேராக He began ஏறினார். to preach அவர் செய்தியை அளிக்க ஆரம்பிக்கிறார். to the dying world. To the dying world. மரித்து கொண்டிருக்கிற மக்களிடத்திற்கு He செய்தியை began to அளிக்கிறார். preach to the sick. அவர் வியாதியஸ்தர்களுக்கு செய்தியை He அளிக்கிறார். began to preach to the blind. அவர்கள் கண்ணு தெரியாதவங்களுக்கு செய்தியை He began அளிக்கிறார். to preach to the deaf. காது கேட்காதவங்களுக்கு செய்தியை அளிக்கிறார். He preached. அவர் பிரசங்கிக்கிறாரு. You know why? ஏன் தெரியுமா? Deafness can hear him. ஏன் என்றால் காது கேட்காதவங்கள் அவரை கேட்க முடியும். Blindness can hear him. கண்ணு பார்க்க முடியாதவங்க அவரை பார்க்க முடியும். Diseases can hear Jesus. வியாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை கேட்க முடியும். So he preached அவர் பிரசங்கித்தார். on top of the boat. அவர் படகு மேல இருந்து பிரசங்கித்தார். And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, when he was done preaching, அவர் பிரசங்கிக்கும் போது he said to Peter, பேதுருவை பார்த்து சொன்னார், now launch out into the deep. இப்போ நீ போய் உன் வலைய போடு. And Peter says, பேதுரு சொல்றாரு, I've been fishing நான் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தேன். all night. இரவு முழுசும் மீன் பிடிச்சேனே. I caught nothing. ஆனா ஒண்ணுமே நான் பிடிச்சிட்டு வரல. The fish decided to hide. ஏனென்றால் மீன்கள் எல்லாம் ஒளிஞ்சு விளையாடுது. My family will have nothing to eat. இப்போ என் குடும்பம் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. The community will have no fish today. என் வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எந்த ஃபிஷ்ஷும் எந்த மீனுமே The இருக்காது. community will be angry at me. இன்னைக்கு என் வீட்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என் மேல கோபமா My இருப்பாங்க. wife will be angry at என் me. மனைவி என் மேல கோபமா இருப்பாங்க. The mothers will be angry at me. நிறைய பேர் என் மேல கோபமா இருப்பாங்க. They have already cooked rice. அவங்க ஆல்ரெடி முன்னாடியே சோறு வச்சிட்டாங்க. They are waiting for fish. ஆனா சோறு வச்சிட்டு மீனுக்காக காத்திருக்காங்க. So Jesus says, launch out to the deep இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து for சொல்றாரு, a catch. நீ வலைய போடு, ஆழமா வலைய போடு அப்படின்றாரு. God, Jesus anointed Peter to catch fish. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அபிஷேகம் பண்ணுகிறார் மீன் பிடிப்பதற்காக. If you are a businessman or woman today, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்களா இருக்கலாம். God will anoint you ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். to do business. பிசினஸ் செய்வதற்கு உங்களை அபிஷேகம் பண்ணுவார். God will anoint you ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்வார். to do business. வர்த்தகம் செய்வதற்கு அபிஷேகம் He will செய்வார். give you power அவர் உங்களுக்கு வல்லமையை to தருவார். get customers, to get clients. நீங்க உங்க கஸ்டமரை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகம் செய்வார். You gave me your boat. நீங்கள் படகை ஆண்டவருக்கு கொடுத்தீங்க. Now I'm giving you my fish. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு மீன்களை I கொடுக்கிறார். own the fish. எல்லா மீன்களும் எனக்கு சொந்தமானது. I own the rivers. நான் ஆறுகளை, I own the ocean. இந்த ஆறுகளும் இந்த கடலும் எனக்கு சொந்தமானவைகள். I own the prawns. இந்த எறா இருக்கு இல்லைங்களா, அதுவும் எனக்கு சொந்தமான எறா தான். Do you want prawns? உங்களுக்கு எறா வேணுமா? I can give them to you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும். Do you want fish? உங்களுக்கு மீன் வேணுமா? I own the fish. மீன் எல்லாம் எனக்கு சொந்தமான மீன்கள் Do you தான். want gold? உங்களுக்கு தங்கம் வேணுமா? And silver? உங்களுக்கு வெள்ளி வேணுமா? Silver is mine. சில்வர் என்னோடது, And gold is mine. தங்கமும் என்னோடது தான். Saith the Lord. ஆண்டவர் அப்படி சொல்றாரு. Hallelujah. அல்லேலூயா. The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, Jesus said to Peter, ஆண்டவர் இயேசு பேதுருவை launch பார்த்து out சொல்றாரு, your nets. வலையை எடுத்து. But Peter was already washing his nets. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் வலையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. He decided to obey, ஆனா பேதுரு கீழ்ப்படியணும்னு முடிவு பண்றாரு. but partially so, ஆனா not fully. பாதி மனசா தான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாரு. Jesus said, இயேசு சொல்றாரு, launch out your nets. உன்னுடைய Nets. வலையை எடுத்து, வலைகளை எடுத்து, Not one net, ஒரு வலைன்னு சொல்லல, but all your வலைகளை nets. வலைகளை எல்லா வலைகளையும் எடுத்து Release your faith. உங்கள் விசுவாசத்தை அவிழ்த்து விடுங்கள். Not a little bit of faith. கொஞ்சம் விசுவாசம் கிடையாது, All your faith. உங்கள்ட்ட இருக்க எல்லா விசுவாசத்தையும் அவிழ்த்து விடுங்கள். Not a little bit of faith. கொஞ்சம் விசுவாசம் இருக்குதே, அது கிடையாது. I'm not sure if I will get a job or not. எனக்கு தெரியல, எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. No. Release your faith. அப்படி சொல்லாதீங்க. ஆனா முழு விசுவாசத்தையும் கட்டவிழ்த்து விடுங்க. I'm not sure if I will be rich or not. நான் பணக்காரன் ஆவனா இல்லையான்னு தெரியலையே. No. Release your faith. இல்ல அப்படி சொல்லாதீங்க. முழுமையா கட்டவிழ்த்து விடுங்க. Your job.
உங்க வேலை is to believe God. ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியதா உங்க வேலை. God's job ஆண்டவருடைய வேலை is என்னன்னா to give you the fish. உங்களுக்கு கொடுக்கிறது மீன்களை கொடுக்கிறது உங்க ஆண்டவருடைய வேலை. Oh, hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Give me the fish. ஆண்டவரே மீன்களை கொடுங்க. Your job உங்களுடைய வேலை is to launch out your nets. உங்களுடைய வலைகளை தூக்கி எறிவதுதான். Is to borrow Jesus your boat. We're still in the boat, brother Sam. Borrow Jesus your boat. ஆண்டவருக்கு உங்க படகை கொடுக்கிறது உங்களுடைய வேலை. And he will also borrow you his fish. அவர் உங்களுடைய மீன்களையும் அவர் பெற்றுக்கொள்வார். If you become stingy, நீங்க கொஞ்சம் கஞ்சத்தனை பண்ணுனா, you refuse நீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, to borrow the pastor your boat, உங்க படகை கொடுக்கிறதுக்கு நீங்க மறுத்து விட்டால், your pastor will not be able to preach. உங்க போதகர் அவர்கள் பிரசங்கிக்க முடியாது. There will be no building here. அப்படி இருந்தால் ஒருவேளை இங்க கட்டடமே இருக்காது. If you refuse நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா, to share your boat உங்களுடைய படகை கொடுப்பதற்கு வேண்டாம் வேண்டாம்னு மறுத்தீங்கன்னா, with God, ஆண்டவர்கிட்ட மறுத்தீங்கன்னா, nothing will happen. ஒன்றுமே நடக்காது. God is partnering with men ஆண்டவர் உங்களோடு பங்காளியாக இருக்கிறார். and women ஸ்திரீகளோடு பங்காளிகளாக to இருக்கிறார். accomplish his agenda. ஏனென்றால் அவர் செய்ய நினைத்ததை செய்வதற்காக உங்களிடம் பங்காளிகளா மாறுகிறார். Lift your hands and say, Lord, I'm willing to partner with you. ஆண்டவரே, நான் உம்மோடு பங்காளியா இருக்க விரும்புகிறேன் என்று கைகளை உயர்த்தி சொல்லலாமா? I'm willing to partner with you. ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் உங்களோடு நான் I'm பங்காளியா willing to மாற. share my boat. என்னுடைய படகை நான் கொடுக்க விரும்புகிறேன். I'm willing to share my microphone. நான் என்னுடைய மைக்ரோஃபோன், அதாவது மைக்கை I'm கொடுக்க willing to share விரும்புகிறேன். my voice. என்னுடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். So when you sing here on Sunday, நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க பார்க்கும்போது you are sharing your boat நீங்கள் உங்கள் படகை கொடுக்கிறீங்க. with God. ஆண்டவர்கிட்ட உங்க படகை கொடுக்கிறீங்க. When you clean the chairs, நீங்க இந்த சபையில பெருக்கும் You போது are இல்ல sharing சுத்தம் your செய்யும் boat போது உங்களுடைய படகை நீங்க ஆண்டவர்கிட்ட with கொடுக்கிறீங்க. Jesus. ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவிட்ட when you கொடுக்கிறீங்க. clean the church, நீங்க சபையை சுத்தம் செய்யும் போது you are sharing your boat உங்க படகை இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுக்கிறீங்க. with Jesus. இயேசு கிறிஸ்துவிட்ட And பங்களிக்கிறீங்க. he will reward you. ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அதை பலனை Say, அளிப்பார். launch out to the deep. நீங்க ஆழத்துக்கு போய் வலையை போடுங்க. Launch out to the deep. ஆழத்துக்கு போய் வலையை போடுங்க. Sow your seeds. உங்களுடைய Give generously. தாராளமாக கொடுக்கிறவர்களா இருங்க. Don't hold back. நீங்க அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா I இருக்காதீங்க. don't know what they are doing with the money. என் காசை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. I don't know what they're doing with my boat. என்னுடைய படகை வச்சு அவங்க என்ன பண்றாரு தெரியலையே. As the air cons are working, இங்க இருக்கிற ஃபேன் ஏசி எல்லாம் வேலை செய்தா, that is your boat. அதுதான் உங்களுடைய படகு. It means electricity has been paid. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஃபேன் லைட் எல்லாம் எரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, இபி பில்ல கட்டியாச்சுன்னு அர்த்தம். When we drink water after the service, நீங்க சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலய ஆராதனை முடிஞ்சதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, that is your boat. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உங்களுடைய படகு என்பது அர்த்தம். When we preach on camera and preach around the country, that is your boat. நம்ம பிரசங்கிக்கும் போது இந்த கேமரால இருந்து எடுக்கறாங்க, அது உங்களுடைய படகு. That is your boat. Do you understand it? அது உங்களுடைய படகா இருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? We partner with God நம்ம ஆண்டவரிடம் by பங்காளிகளாக partnering இருக்கிறோம். with the man of God. பாஸ்டரிடம் நம்ம பங்காளியா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம We பங்காளியா share மாறுகிறோம். with them நம்ம பங்களிக்கிறோம். so that the work of God may continue. ஏன் நம்ம பங்களிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து If we செல்வதற்காக. hold back the boat, நம்ம ஒருவேளை படகை கொடுக்காம நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா, we are holding back the fish. நம்ம மீன்களையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். We'll work hard நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், the whole night, நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சாலும், but there's nothing to show. எதுவுமே காட்டுறதுக்கு ஒண்ணு கூட இருக்காது. Matthew 6 மத்தேயு 6வது அதிகாரம் verse 33. 33ஆம் வசனம். Read for us, my elder. படிங்க யாராவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
and his righteousness, அவருடைய நீதியையும் தேடுங்கள், and all these things அப்பொழுது இவைகள் எல்லாம் shall be added unto you. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Is a car a thing? Is a car a thing? உங்களுடைய கார் ஒரு காரியமா? Yes or no? ஒரு பொருளா இல்லையா? உங்களுடைய கார் அல்லது உங்களுடைய பைக் ஒரு பொருளா? I'm not seeing anyone nodding or anything. ஆமாவா இல்லையா? Is a car a thing? உங்களுடைய கார் அல்லது பைக் ஒரு பொருளா? Is your shirt a thing? உங்களுடைய சட்டை ஒரு பொருளா? ஆமாவா? நல்ல தலையாட்டுங்களேன். Is a house a thing? உங்களுடைய வீடு ஒரு பொருளா? ஆமாண்ணா இப்படி ஆட்டுங்க நல்லா. Is a land a thing? உங்களுடைய நிலம் ஒரு பொருளா? Is water a thing? தண்ணி ஒரு பொருளா? Is money a thing? காசு பணம் ஒரு பொருளா? Is a phone a thing? உங்களுடைய போன் ஒரு பொருளா? ஆமாவா? Is a carpet a thing? இங்க இருக்கிற கார்பெட்லாம் ஒரு பொருளா? All these things இங்க இருக்கிற எல்லா காரியங்களும் shall be added இவைகள் எல்லாம் உங்களுக்கு unto you. கொடுக்கப்படும். That is the promise of God. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. That is the promise of Jesus. இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. All, எல்லாமே, not one. ஒண்ணு கிடையாது. All. இவைகள் எல்லாம். List down the things you want. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு கொள்ளுங்க. List down the things you need. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பட்டியலிட்டு கொள்ளுங்க. Bring them to God. எல்லாமே ஆண்டவர் கிட்ட கொண்டு வாங்க. And say, God, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Lord Jesus, இயேசு கிறிஸ்துவே, you said, நீங்க சொன்னீங்க, when I seek you first, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடும்போது, and your kingdom, உம்முடைய ராஜ்யத்தை நான் your தேடும்போது, righteousness, உம்முடைய நீதியை நான் தேடும்போது, all these things, இவைகள் எல்லாம், cooking oil, tick, எண்ணெய், சமைக்கிற எண்ணெய் ஒரு டிக்கு போட்டுருங்க. gas, tick, கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டிக்கு போட்டுருங்க. fish, tick, மீனுக்கு ஒரு டிக்கு போட்டுருங்க. motorbike, tick, பைக், உங்கள்ட்ட பைக் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டிக்கு. bicycle, tick, சைக்கிள் டிக்கு. phone, tick, மொபைல் போன் டிக்கு. shoes, tick, செருப்பு டிக்கு. house, tick. வீடு டிக்கு. It's not me, it's Jesus. நான் சொல்லங்க, இயேசு தான் சொல்றாரு. He says, seek the kingdom of God first. அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்னு சொல்றாரு. And seek to be right with God. நீங்க ஒரு நீதி உள்ளவரா காணப்படணும்னு சொல்றாரு. All the things. அப்பொழுது இவைகள் எல்லாம் Not in heaven. பரலோகத்துல இல்லங்க, Right here. இங்க நீங்க இருக்கிற இடத்துல. Some of you believe நீங்க விசுவாசிக்கிறீங்க that you'll have everything in heaven. பரலோகத்துக்கு போகும்போது எல்லாமே இருக்கும்னு Jesus விசுவாசிக்கிறீங்க. said, ஆண்டவர் சொல்றாரு, if you seek நீங்க the ஆண்டவருடைய kingdom of God ராஜ்யத்தை நீங்க and his righteousness, அவருடைய நீதியையும் தேடினால் all the things in the world, இவைகள் எல்லாம் not in heaven here, பரலோகத்துல இல்லங்க, இங்க கொடுக்கப்படும்னு சொல்றாரு. the kingdom of God ஆண்டவருடைய ராஜ்யம் is not the kingdom of the earth. ஆண்டவருடைய ராஜ்யம் It's not the பூலோகத்துக்குரிய kingdom of the world. உலகத்துக்குரிய காரியம் கிடையாது. The righteousness of God ஆண்டவருடைய நீதி is not of this world. இந்த உலகத்திற்குரிய காரியம் கிடையாது. It comes from heaven. அது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய காரியம். Those are the things we must seek. அந்த ரெண்டு காரியங்கள் நம்ம தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். When you get them, அது அது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் he போது says all the things இவைகள் எல்லாம் that the hidden are seeking for. என்னென்னலாம் நீங்க தேடுகிறீங்களோ தேவையாக காணப்படுதோ. The difference between you and the hiddens. You and I are different from the hiddens. நீங்களும் நானும் நார்த்திகளை விட வித்தியாசமானவர்கள். ஆண்டவரை we have the kingdom of God and his righteousness. ஏன் நாம் வித்தியாசமானவர்கள்? நம்மிடம் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய நீதி இருக்கிறது. So the pagans, ஆண்டவரை அறியாதவர்கள், what they seek
அவர்கள் என்ன தேடுறாங்கன்னா are the things of the world. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தேடுறாங்க. They don't seek God. அவங்க ஆண்டவரை தேடுறது இல்ல. They don't seek righteousness. அவங்க ஆண்டவருடைய நீதியையும் தேடுறது They இல்ல. don't seek the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தை தேடுறது இல்ல. But you and I, ஆனா நீங்களும் நானும் we seek the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை We seek தேடுறவங்களா இருக்கிறோம். righteousness. நம்ம அவருடைய நீதியை தேடுறவங்களா Then இருக்கிறோம். Jesus promises இயேசு கிறிஸ்து உங்களிடம் that வாக்களிக்கிறார். the things that the heathens are seeking for will be given to you without you seeking for them. ஆண்டவரை அறியாதவர்கள் தேடுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். The pagans are seeking for houses. ஆண்டவரை அறியாதவர்கள் வீடுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are seeking for cars. கார்களை தேடி They ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். are seeking for motorbikes. பைக் எல்லாம் வேணும்னு சொல்லி They are seeking ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். for clothes. வஸ்திரங்கள் வேண்டும் என்று சொல்லி They are ஆண்டவரை seeking for அறியாதவர்கள் the things of the ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். world. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். God ஆண்டவர். says, I have no problem with that. ஆண்டவர் சொல்றார் அதை குறித்து எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு The சொல்றார். problem that I have ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா is when you seek after those things. நீங்க அந்த காரியத்தை தேடி நீங்க ஓடும்போது ஒரு பிரச்சனை இருக்குன்னு I ஆண்டவர் want you to சொல்றாரு. seek after me. ஆண்டவர் சொல்றாரு நீங்க எப்போ Seek என்னை தேடி after the வருவீங்களோ kingdom of heaven. என்னுடைய ராஜ்யத்தை தேடி வரீங்களோ Seek after righteousness. என்னுடைய நீதியை தேடி வரீங்களோ And all these things அப்பொழுது இவைகள் எல்லாம் shall be added unto you. உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். So never say, எப்பவுமே சொல்லாதீங்க இப்படி. God doesn't want to give me a house. இப்படி சொல்லாதீங்க ஆண்டவர் எனக்கு எப்பவுமே ஒரு வீடு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு God சொல்லாதீங்க. doesn't want to give me money. எனக்கு ஆண்டவர் பணம் God கொடுக்கணும்னு does not சித்தமா want to இல்ல. give me good clothes. எனக்கு நல்ல வஸ்திரங்கள் கொடுக்க மாட்டாரு ஆண்டவர். God doesn't want to give me a car. ஆண்டவர் எனக்கு கார் கொடுக்க மாட்டாரு போல. Never ever say that. அப்படி ஒருபோதும் எப்பொழுதும் சொல்லாதீங்க. Never ever say that. எப்பொழுதுமே அந்த மாதிரி God சொல்லாதீங்க. says, I want to give you all things. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. It's in the Bible. வேதாகமத்திலே எழுதி இருக்கு. Jesus, the Son of God, said it. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. All these things இவைகள் எல்லாம் shall be added unto you. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். My last scripture, கடைசியாக நான் வாசிக்க போகிற Deuteronomy வசனம் chapter 8. மேத்யூ Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆம் அதிகாரம். We're about to close. நாம முடிக்க போகிறோம். உபாகமம் 8ஆவது அதிகாரம். Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆவது அதிகாரம். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. Read verse 7, brother Sam. 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். For the Lord thy God உன் தேவனாகிய கர்த்தர் will bring you into a good land. உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க Say with me, good land. நல்ல தேசம் என்று சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து. நல்ல தேசம். I am not hearing you, church. Say good land. நல்ல தேசம் அப்படின்னு சொல்லுங்க. It's not me, it's God saying it. ஆண்டவர் சொல்றாரு, வேதாகமத்தை சொல்றாரு The நல்ல question is, தேசம். do you believe or not? நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் எழுதி இருக்கிறத? Do you believe it or not? விசுவாசிக்கிறீங்களா? It's not me, it's Jehovah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. He says, I will lead you into a good land. என்ன சொல்றாருன்னா ஒரு நல்ல தேசத்துக்கு நேராக உங்களை நடத்துவேன் Every என்று one சொல்றாரு. of you here today, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் you deserve to have your own land. நீங்க கண்டிப்பா ஒரு உங்களுக்கு சொந்த You தேசத்தை deserve to நீங்க have your own house. நீங்க ஒரு வீட்டை பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறீங்க. You see, if I'm your father ஒருவேளை நான் உன்னோட தகப்பனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. and I have plenty rooms, எனக்கு அநேக அறைகள் இருக்கிறது. it is your right to choose one room and sleep there. ஒரு அறையை அதுல பெற்றுக்கொண்டு உட்கார்றதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறீங்க. If I am your father ஒருவேளை நான் உன்னுடைய and தகப்பனா I own இருக்கிறேன்னா the whole land, நான் எனக்கு சொந்தமா இந்த எல்லா நிலமும் இருக்குன்னு the whole வச்சுக்கோங்க. city, இந்த முழு பட்டணமும் எனக்கு சொந்தம்னு it's வச்சுக்கோங்க. your right to live in that city. உங்களுடைய தகுதி என்னன்னா நீங்க அங்கிருந்து அந்த பட்டணத்துல வாழ்றது உங்களுக்கு தகுதியா இருக்கு.
He says, இது சொல்லுது, வேதாகமம் சொல்லுது, I will bring you to a good land, நான் உங்களை ஒரு நல்ல தேசத்திற்கு நேராக a கொண்டு land வருவேன். that has got water. அந்த தேசத்துல ஆறுகள் இருக்கும். You will not be thirsty. நீங்க கண்டிப்பா தாகமா இருக்க போவது கிடையாது. If you need juice, you'll get it. உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா அந்த தேசத்துல கிடைக்கும். If you need Fanta, you'll get it. Fanta, it falls உங்களுக்கு underwater. ஃபேண்டா மிரண்டா மாதிரி வேணும்னா அங்க அந்த It falls தேசத்துல underwater. வாட்டர் கீழே தான் ஜூஸ் எல்லாம் வருது, ஃபேண்டா மிரண்டாலாம். புரியுதா? If you need Coke, you'll get it. உங்களுக்கு கொக்கோ கோலா வேணும்னாலும் அங்க கிடைக்கும். There is water. அதுவும் தண்ணீர் தான், ஊற்று தான். There is juice. ஜூஸ் அங்க கிடைக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. With ice. ஐஸோட சேர்ந்து ஜூஸும் கிடைக்கும். There is fish. அங்க மீன் இருக்கும். There is animals. The animals. அங்க மிருகங்களும் இருக்கும். There's chicken curry. அங்க சிக்கன் இருக்கும். There is beef curry. அங்க பீஃப் இருக்கும், ஆடு மாடு இருக்கும். Some masala. மசாலாக்கள் இருக்கும். Spices. அங்க மசாலாக்கள் விதவிதமா இருக்கும். It is the will of God ஆண்டவருடைய சித்தமா இருக்குது for you and I to prosper. நீங்களும் நானும் செழிப்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. In verse 9, 9வது வசனத்துல he says you'll eat bread without scarcity. அது தாழ்ச்சி அடையாமல் அப்பம் புசிக்கிறவர்களா நீங்க இருப்பீங்க. You will never lack bread. உங்களுக்கு அப்பம் குறைவே படாது. You will never lack wheat to bake, muffins, scones, whatever you want to bake. உங்களுக்கு கோதுமை குறைவே படாது. நீங்க பிரெட் வைக்கலாம், நீங்க ஆப்பம் சுடலாம், என்ன வேணா சுடலாம், உங்களுக்கு குறைவே இருக்காது. It's here. இங்க இருக்கு, வேதாகமத்துல சொல்லப்படுது. It says a land of oil. இது Verse 8. 8வது வசனத்துல சொல்லுது, Of olive oil. Verse ஒலிவ 8. மரங்களும் எண்ணெயும் தேனும் இருக்கிற தேசம்னு சொல்லுது. Honey. ஹனி, தேனு. Do you see that? பாக்குறீங்களா? தேன், தேன், Honey. தேன். If you don't want to use sugar, you can use honey. ஒருவேளை சக்கரை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தேன் யூஸ் பண்ணி இவர் ஆடுற மாதிரி ஆடலாம். There is sugar cane அங்க வந்து and there is honey. கரும்பு இருக்குது, தேனும் இருக்குது. All these things are yours. எல்லாமே யாருது? உங்களுது தான். Oh my God. ஆண்டவரே. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Let's close with verse 18. Read, Brother Sam, 18 to 20. Chapter 8. Yeah, the same. In the same. Go to 18 to 20. உபாகமம் 8வது அதிகாரம் 18 20 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். It says, you shall remember. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. You shall remember. நினைப்பாயாக. I'm the Lord your God. நான் உன் தேவனாக Who இருக்கிறேன். gives you power உனக்கு வல்லமையை கொடுக்கிற தேவனாக to இருக்கிறேன். become rich, பணக்காரனாக கூடிய வல்லமையை கொடுக்கிற தேவனாக to இருக்கிறேன். create wealth. உனக்கு பணத்தை நீ உருவாக்கிக் கொள்ள, ஐஸ்வர்யத்தை உருவாக்கிக் கொள்ள பலத்தை It கொடுக்கிறவனாய் நான் says, இருக்கிறேன். when you are rich, நீங்கள் பணக்காரராய் ஆகும்போது, when you are rich, நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறும்போது, when you have clothes, உங்களுக்கு வஸ்திரங்கள் when you have இருக்கும்போது, food, உங்களுக்கு உணவு இருக்கும்போது, it says, don't forget
வேதம் சொல்லுகிறது மறந்து When you போகாதீங்க. have good houses, உங்களுக்கு நல்ல வீடுகள் he இருக்கும்போது says, don't forget, வேதாகமம் சொல்லுது மறந்து போகாதீங்க. I am the Lord your God நான் உங்கள் தேவனாய் who இருக்கிறேன். gives you power உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிற தேவனாய் to இருக்கிறேன். create wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய பலனை கொடுக்கிறவராய் Don't நான் say, இருக்கிறேன். நீங்க சொல்லாதீங்க my power என் பலன் has given me this wealth. என் பலன் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறதுன்னு சொல்லாதீங்க. Tonight, இன்று இரவு God wants to anoint you ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்ய to விரும்புகிறார். catch fish. மீன் பிடிக்க அபிஷேகம் செய்ய If you are போகிறார். a fisherman, நீங்க மீன் பிடிக்கிறவரா இருந்தா மீன் he பிடிக்கிறதுக்கு wants to அபிஷேகம். anoint you அவர் உங்களை அபிஷேகம் பண்ண to போகிறார். do business. நீங்கள் வர்த்தகம் செய்வதற்கு அபிஷேகம் He செய்ய wants to போகிறார். anoint you அவர் உங்களுக்கு அபிஷேகம் செய்ய to get a போகிறார். job. உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அபிஷேகம் If செய்ய that's what you போகிறார். want. உங்களுக்கு அதுதான் தேவைனா அதற்குரிய அபிஷேகத்தை He செய்ய wants to போகிறார். supply all your needs. அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். For 5 minutes. For 5 minutes. இந்த 5 நிமிஷம் Let's stand. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். I want to pray நம்ம ஜெபிக்க போகிறோம். for every person எல்லாருக்காகவும் ஒவ்வொருத்தவருக்காகவும் who ஜெபிக்க says, போகிறோம். God, ஆண்டவரே give me power எனக்கு வல்லமையை கொடுங்க. to create wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுங்க. Give me power எனக்கு பலனை கொடுங்க. to work with my hands. நான் என் கைகளை வைத்து பிரயாசம் செய்ய பலனை கொடுங்க. Oh God, ஆண்டவரே supply my needs. எனக்கு தேவைகளை சந்திங்க. Oh God, ஆண்டவரே supply my needs. என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. Let the spirit of poverty என் வறுமையின் ஆவியானது be broken இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. out of my life. என் வாழ்க்கையை விட்டு முறிக்கப்படுவதாக. Lift your hands, everybody. கைகளை உயர்த்தி நாம் சொல்லலாமா? The anointing is coming now ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் கடந்து வருகிறது. to make you rich. உங்களை ஐஸ்வர்யவானாக்க ஆண்டவருடைய அபிஷேகம் You may கடந்து not be வருகிறது. rich in millions, நீங்க கோடி கோடியா நீங்க but you will be rich towards God. ஆனா நீங்க ஆண்டவரை பொறுத்தவரை ஐஸ்வர்யவானா இருப்பீங்க. In other words, you will have enough இன்னொரு விதத்துல சொல்லணும்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். for your family உங்க குடும்பத்திற்கு போதுமானது இருக்கும். and enough to give நீங்க கொடுப்பதற்கு போதுமானது இருக்கும். to the house of God ஆண்டவருடைய சபைக்கு நேரா and to கொடுக்கிறதுக்கு the இருக்கும். poor. மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இருக்கும். You may not be rich like another person. நீங்க மற்றவனை பார்த்து அந்த அளவுக்கு பணக்காரனா ஆக It's போறது not a இல்லனாலும் competition, இந்த விஷயம் ஒரு போட்டி கிடையாது. but you will be rich ஆனா நீங்க பணக்காரன் ஐஸ்வர்யவானா இருப்பீங்க. towards God, ஆண்டவரை நோக்கி ஐஸ்வர்யவானா இருப்பீங்க. lacking nothing. உங்களுக்கு எதுவுமே குறைவுபடாது. You will have enough உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். and more than enough. உங்களுக்கு தேவையை தாண்டி போதுமானது அளவு இருக்கும். Enough for yourself, உங்களுக்கென்று தேவை எல்லாமே சந்திக்கப்படும். for your family, உங்க குடும்பத்திலுடைய தேவைகள் for சந்திக்கப்படும். the church, சபையினுடைய தேவைகள் for the சந்திக்கப்படும். poor. ஏழைகளுக்கு கொடுக்கிற தேவைகள் You will have சந்திக்கப்படும். enough. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். How many of you believe the word of God tonight? நீ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க Who ஆண்டவருடைய are saying, வார்த்தையை? God bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறீங்கன்னு ஆசீர்வதிங்க Let the சொல்றீங்க. curse of poverty be broken off me. இந்த வறுமையின் சாபம் என்னை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லுங்க. Bless my boat, oh God. ஆண்டவரே என்னுடைய படகை ஆசீர்வதிங்க. Bless my nets, oh God. என்னுடைய வலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless my nets. என்னுடைய வலைகளை ஆசீர்வதிங்க. Jesus says to Peter, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து launch சொல்றாரு, out your nets into the deep. உன்னுடைய வலையை தூக்கி ஆழத்துல போடுன்னு You will சொல்றாரு. catch something today. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நீ பிடிப்பேன்னு You will சொல்றாரு. not be empty-handed today. நீ சும்மா வெறுமையா வர போறது இல்லைன்னு சொல்றாரு. You will not be poor today. நீ இன்னைக்கு வறுமையில இருக்க போவது இல்லைன்னு சொல்றாரு. Release your faith. நீங்க விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுங்க. Believe God, my sister. ஆண்டவரை விசுவாசிங்க சகோதரி. God will give you a job. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை தருவார். God will give you a business. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வர்த்தகத்தை தருவார். God will prosper you. ஆண்டவர் உங்களை செழிக்க செய்வார். He will prosper your family. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை செழிக்க He will செய்வார். prosper your household. ஆண்டவர் உங்கள் வீடுகளை He செழிக்க will prosper செய்வார். this church. இந்த சபையை செழிக்க செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Brother Sam. You can play something for me. I want to pray for people now. If you are believing God for supply, for a job, for a miracle in the area of provision,
in the area of business. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஆண்டவரை நம்பி நீங்க விசுவாசத்தோடு காணப்படுறீங்களோ I want you to come நீங்க வரணும்னு நான் விரும்புறேன். as he plays something. நம்ம ஏதாவது பாட்டு வாசித்து கொண்டு இருக்கும்போது I'll be laying hands on every person. நீங்க விசுவாசமாய் முன்னாடி வரும்போது நான் கைகளை You வைப்பேன். want to increase your business. நீங்க உங்க வர்த்தகத்தை அதிகப்படுத்த வேண்டுமா? You want God to give you power ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டுமா? to create wealth, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்க Power. வேண்டுமா? வல்லமை கொடுக்க வேண்டுமா? to meet your needs, உங்கள் தேவைகளை சந்திக்க பலனை to கொடுக்க meet your வேண்டுமா? family needs. உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டுமா? I will pray for you நான் உங்களுக்காக ஜெபிக்க and போகிறேன். I'm going to be very fast. நான் அதை சீக்கிரமாக So செய்ய when you போகிறேன். come here, come by faith. நீங்க வரும்போது விசுவாசத்தோடு கடந்து And I'm வாங்க. going to touch your hand நான் உங்க கையை தொட in the name of போகிறேன். Jesus. இயேசுவின் நாமத்தினால தொட போகிறேன். Come, we're going to touch. God's going to give you power in your வாங்க வாங்க hands. வாங்க ஆண்டவர் கைகளில் பலனை கொடுக்க போகிறார். சீக்கிரமா வாங்க. I'm not praying for heads, I'm praying for நான் வந்து சுகத்திற்காக ஜெபம் பண்ண போறது கிடையாது. பலனுக்காக Hands, கொடுக்க hands, போகிறேன். hands. உங்களுடைய கரத்திற்காக that ஜெபிக்க are willing போகிறேன். to work. உங்களுக்கு பலவீனமா இருக்கிற உங்களுடைய கரத்தை He பார்த்து says, நான் I will ஜெபிக்க give you போகிறேன். power பலனை கொடுப்பார் ஆண்டவர். in your hands உங்க கரங்களிலே பலனை கொடுப்பார். to provide for your family. உங்களுக்கு தேவைகளை சந்திக்க பலனை கொடுப்பார். So I'm going to shake your hand நான் கைகளை குலுக்க in the போகிறேன். name of Jesus. Listen. இயேசுவின் நாமத்தினாலே குலுக்க போகிறேன். What's the next person? Please, once I pray for you, move. நீங்க நான் கைகளை தொட்ட உடனே நீங்க கடந்து Let the next செல்லலாம். person come in the name of Jesus. அடுத்தவங்க Power. வாங்க, அடுத்தவங்க வாங்க. ஆமென். Power to create wealth.